ரோகிணியோட முகத்துல முத்துவுக்கு சீக்கிரமா தெரிய வந்து ரோகிணி ஃப்ராடுங்கிற விஷயத்த விஜயா கிட்ட போட்டு கொடுத்து விஜயா ரோகிணிய கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வித்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி வித்யாவுக்கு ஃபோன் பண்ண உடனே வித்யா இருந்துகிட்டு, சொல்லு ரோகிணி, இந்த நேரத்துல எதுக்காக ஃபோன் பண்ணிருக்க? இங்க பாரு வித்யா, நீ சொல்லி இருந்தல ரிஷோட பெரியப்பாவும் பெரியமாவும் இங்க வந்திருக்காங்க, முத்துவை பார்த்து பேசியிருக்காங்க, அவனோட கார்ல தான் சவாரிக்கு போக போறாங்கன்னு சொல்லியிருந்தல, அவங்களோட அட்ரஸ் எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரோகிணி வித்யா கிட்ட கேட்க, ஏய் எதுக்குடி இப்ப அவங்களோட அட்ரஸ் கேட்குற? ஆமாண்டி, வேற வழி இல்லை, நாளைக்கே போய் நான் நேரில் அவங்கள பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அவங்க கிட்ட நான் போய் சொல்ல போறேன்டி, இந்த மாதிரி எனக்கு முதல் வாழ்க்கை தான் ஒழுங்கா அமையல, என்னோட ரெண்டாவது வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இப்போ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையில எதுவும் பண்ணிடாதீங்க, எந்த உண்மையையும் சொல்லிடாதீங்கன்னு நான் அவங்க கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி ஏதாவது கெஞ்சி பேசிட்டு வந்துடுறேன்டி. அதனால தான் அட்ரஸ் கேட்குறேன், ப்ளீஸ் டி கொடு, அவங்க ஏற்கனவே என்னை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, இங்க பாரு ரோகிணி, நான் சொல்றேனேன்னு நீ மறுபடியும் தப்பா நினைச்சுக்காத, நீ என்னமோ அளவுக்கு மீறி தப்பு பண்ணிக்கிட்டே போறியோன்னு தோணுது. இங்க பாரு, இப்ப கூட ஒன்றும் இல்லை, நேராக போய் உன் புருஷன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. உன் அத்தை கிட்ட சொல்றதுக்கு தானே உனக்கு பயமா இருக்கு, நீ உன் புருஷன்கிட்ட மனோஜ் கிட்ட சொல்லுடி. அவர் என்ன இப்ப பண்ணிட போறாரு? ஒரு 4 நாள் சண்டை போட போறாரு. அப்படியே வேண்டாம்னா ஒதுங்கி வாழுடி, நீ கிருஷிக்காக வாழு, அதை விட்டுட்டு எதுக்காகடி இப்படி பொய்க்கு மேல போய் பித்தலாட்டம்னு பண்ணிக்கிட்டே போற அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்ல, இங்க பாரு வித்யா, என்னோட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்றத மட்டும் செய். நீ கிளாஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், முதல்ல அட்ரஸ் சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போனை வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வித்யாவும் அந்த வீட்டு லொகேஷனை அனுப்பி வைக்க, மறுநாள் எப்பவும் போல இங்க ரோகிணி நேரா அங்க அபார்ட்மெண்ட்டுக்கும் போறாங்க. போன லொகேஷன்ல அவங்க இல்லாததை பார்த்ததும் உடனே வித்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. என்னடி வித்யா, நீ அனுப்புன அட்ரஸ் கரெக்ட் தானே? நான் அங்கதான் வந்தேன், ஆனா வீடு பூட்டி இருக்கே. ஏய், நான் கரெக்டா தாண்டி அட்ரஸ் அனுப்பியிருக்கேன், ஒருவேளை முத்து கூட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருக்கலாம்ல, பேசாம நீ வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு, நான் போனை வைக்கிறேன்டி. இது மட்டும் முருகனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஏன் எதுக்குன்னு என்னை கேள்வி கேட்டு என்னை சாகடிச்சிருவாரு, பேசாம போனை வைடி, எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வித்யா போனை வைக்க, இவ வேற என் நிலைமையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, பேசாம அம்மாவுக்கு இப்போ ஃபோன் பண்ணி பேச வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆ, சொல்லு ரோகிணி, என்ன விஷயமா ஃபோன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியோட அம்மா பேச, அம்மா நான் சொல்றத மட்டும் காதுல வாங்கு. அதான் கிறிஷோட பெரியப்பா பெரியமா இருக்காங்களே, நேத்து கூட ஃபோன் பண்ணாங்களே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ எங்க இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்களா, அங்க முத்து இருக்கானா, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட்டாங்களான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, ஏய் என்னடி இப்போ எதுக்காக அதையெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்க சொல்ற? அதான் அவங்களோட உறவே வேண்டான்னு நீ ஒதுங்கிட்டல. இங்க பாருமா, நான் ஒதுங்கினாலும் அதான் ஒதுங்க விட மாட்டேங்கிறாங்களே, இந்த முத்து பிரச்சனையை தேடி தேடி போறான், எனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. சரிடி ரோகிணி, முத்து எதுக்காக அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரோகிணியோட அம்மா சந்தேகத்தோட கேட்க, அம்மா வேற என்ன, அதான் அந்த பொம்பளைக்கு குழந்தை இல்லைல்ல, அதனால ஹாஸ்பிட்டலும் கையுமா அலைய வேண்டியது இருந்ததுனால முருகன் மூலயமா அவங்கள தெரிய வந்து முத்துக்கிட்ட காரு எப்படியாவது அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது சவாரியா அவங்கள எடுத்துக்க சொல்லி அவன்கிட்ட பேசியிருக்காங்க. அதனால இவனும் அவனுக்கு ஒரு 2-3 நாளைக்கு சவாரி ஓட்டுறதுக்காக அவங்களுக்கு பேசியிருக்காங்கம்மா. அதனால தான் ஏதாவது அவங்க முத்துக்கிட்ட உளறி வச்சிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் சொன்னதை மட்டும் செய், சீக்கிரமா ஃபோன் பண்ணி முத்து கூட இருக்கானா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களான்ற விஷயத்த கேட்டு சொல்லு. அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, ரோகிணி சொன்ன மாதிரியே ரோகிணி அம்மா ஃபோன் பண்ணிட்டு எங்க ரோகிணிக்கு ஃபோன் பண்றாங்க. கல்யாணி, இப்பதான் முத்து தம்பி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுட்டு பக்கத்துல ஒரு சின்ன சவாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கானா. இப்போதைக்கு அவங்க மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம், அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது சரிம்மா, ஹாஸ்பிட்டல் பேர் கேட்டியா? கேட்டேன்டி. ஏதோ சொன்னாங்களே. ஸ்வரம் ஹாஸ்பிட்டல். சரி சரி, நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்வரம் ஹாஸ்பிட்டலுக்கும் உள்ளே போகிறாங்க. முத்து அங்கே இங்கே இருக்காங்களான்னு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போக, அங்கே அட்மிட் ஆகிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்த அங்கே சொந்தக்காரங்க கிட்டேயும் போக இங்கே ரோகிணி வந்ததை பார்த்ததும் அங்கே இருந்தவங்களோ, வா கல்யாணி, எப்படி இருக்க கல்யாணி, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, எங்களை மன்னிச்சிரு கல்யாணி, ஏதோ அன்னைக்கு இருந்து புத்தி கெட்டு போய்
உன்னை கர்ப்பமா இருக்குன்னு தெரிஞ்சும் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம். எங்களை மன்னிச்சிடு கல்யாணி, இந்த உறவு நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே ரோகிணி இருந்துகிட்டு, சரி, நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க, அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க பாருங்க, உங்க தம்பியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை நாசமா தான் போச்சு. அதுக்கப்புறம் கிறிஷ நான் பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கைய நான் எப்படியாவது சரி பண்ணிக்கணும்னு நினைச்சு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையில மனோஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அதனால அவர் கூட நான் என்னோட வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சொல்ல போனா எனக்கு கிறிஸ்டின்னு ஒரு குழந்தை இருக்கிறத கூட நான் மறைச்சுதான் என் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது நீங்க பண்ண தப்புக்கு ஒரு பிரயாச்சத்தை தேடுறீங்கன்னா தயவு செஞ்சு யார்கிட்டயும் எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு இங்க ரோகிணி அங்க இருந்த கிறிஷோட பெரியப்பா பெரியம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் அவங்களும் ரொம்ப அதிர்ச்சியோட இருக்காங்க. என்ன சொல்ற கல்யாணி, என் தம்பி இறந்ததுக்கு அப்புறம் நீ உன் வாழ்க்கைய பாத்துக்கிட்டியா? சரி கல்யாணி, ஒரு பொண்ணுக்கு புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிறது சரிதான். ஆனா எதுக்காக கிறிஸ்டின்னு ஒரு குழந்தை உன் வாழ்க்கையில இல்லவே இல்லைன்னு உன் புருஷன்கிட்ட சொல்லணும்? அது பெரிய தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் பேசிக்கிட்டு இருக்க. எது தப்பு? இங்க பாருங்க, என் வாழ்க்கையில எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசுறது ஒன்னே ஒண்ணுதான். ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கெஞ்சு கேட்டுக்கிறேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி இருக்குன்ற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இனிமே உங்களை தேடி நான் வரமாட்டேன். என்ன தேடி நீங்க வர வேண்டாம். நான் என் கிறிஷ நான் பாத்துக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி பேசிட்டு வெளியே போறாங்க. ரோகிணி போறத பார்த்ததும் அங்க இருந்த முத்துவோ உள்ள போய், சார், இதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பொண்ணு பேசிட்டு ஏதோ வெளியே போச்சே, அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கேட்க, அதுவா தம்பி, அது பேரு கல்யாணி, என் தம்பியோட பொண்டாட்டி தான். அவ வயித்துல 3 மாசம் குழந்தையா இருக்கும்போது நாங்க தான் கோவப்பட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம். இப்போ எங்க கூட வந்து சேர்ந்து இருந்துக்கோ அப்படின்னு சொன்னா நீயும் வேண்டாம், உன் உறவு வேண்டாம், என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு அந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கெஞ்சிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கு தம்பி. இதெல்லாம் நியாயமா தம்பி? அந்த குழந்தைய இப்படி அனாதையா விட்டுட்டு இது பாட்டுக்குன்னு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் முத்துவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சார், நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லட்டுமா? சொல்லு தம்பி, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பழகி இருக்கோம், என்ன சொல்லட்டுமான்னு கேக்குற? என்ன விஷயம் தம்பி? சார், இந்த பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லிச்சே, அது வேற யாரும் கிடையாது, என் அண்ணன் மனோஜ் தான். 2ஆம் தரமா தான் அப்ப கல்யாணம் பண்ணிருக்கு போல. தரம்னு சொல்லி என் அண்ணனை ஏமாத்திருக்கு. அப்போ இதுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு. சார், அந்த குழந்தையோட பேரு உங்களுக்கு தெரியுமா? ஆ, தெரியும் தம்பி. அந்த குழந்தை பேரு கூட ஆ அந்த குழந்தை பேர் கிறிஷ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க சொன்னதை கேட்டதும் முத்துவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? குழந்தை பேர் கிறிஷா? ஆமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. உடனே முத்துவுக்கு பயங்கர கோபம் வந்து, அடிப்பாவி, ஏ பார்லரம்மா, எப்பேற்பட்ட கேடி வேலை பார்த்து வச்சிருக்க? ஆ சார், அதுக்கப்புறம் கல்யாணி அது இதுன்னு சொல்றீங்களே? ஆமா தம்பி, அந்த பொண்ணோட பேரே கல்யாணி தானே? ஐயோ சார், எங்க வீட்ல இந்த பொண்ணு ரோகிணின்னு பேரை மாத்தி சொல்லியிருக்கு சார். இவ்வளவு போய் பித்தலாட்டம்னு எவ்வளவு நேக்க வேலையை பார்த்து வச்சிருக்கு சார். சார், எனக்காக உதவி பண்றீங்களா? சொல்லுப்பா தம்பி, என்ன விஷயம், என்ன உதவி பண்ணணும்? சார், என் கூட கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வரீங்களா? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுல? ஆ, முடிஞ்சிருச்சு தம்பி, இன்னும் 1/2 hourல வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. சார், இந்த ரோகிணி இருக்கே, இது எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட நாங்க எல்லாரும் மனசு மாறி இந்த ரோகிணியை நாங்க ஏத்துக்கிட்டு இருப்போம். ஆனா என் அண்ணன் மனோஜையும் ஏமாத்தி எங்க குடும்பத்தையும் ஏமாத்தி ஏதோ புதுசா கல்யாணம் பண்ற மாதிரி என் அண்ணனை ஏமாத்திருக்கு, என் குடும்பத்தை ஏமாத்திருக்கு. இதையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார். கொஞ்சம் என் கூட வீட்டுக்கு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருந்தவங்களையும் அழைச்சுக்கிட்டு நேரா முத்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வந்த முத்து அவங்க 2 பேரையும் வெளியே வாசலே நிக்க வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்த முத்துவோ, அப்பா, அம்மா, மீனா, எல்லாம் எங்க இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ள வர, உடனே அங்க விஜயா இருந்துகிட்டு, டேய், என்னடா ஒரு வீடுங்கிற மாதிரி அமைதியா வரியா? எப்பா பாரு கத்திக்கிட்டே வர, என்ன விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, விஷயம்தான் இருக்கு கல்யாணி, கல்யாணி அப்படின்னு முத்து கல்யாணிங்கிற பேரை வச்சு அங்க ரோகிணியை கூப்பிட, ரோகிணியோ இங்க ரூமுக்குள்ளே இருந்துகிட்டு, என்ன இது, கல்யாணின்னு எதுக்காக முத்து கூப்பிடுறான்
ஒருவேளை அவனுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சா? ஐயோ கடவுளே! சரி, நாம நிலைமைய சமாளிப்போம். சாதாரணமா வெளிய போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி வெளிய போக, என்ன பார்லரம்மா? உன் பேரு தானே கூப்பிடுறேன். என்னமோ உன் பேரே இல்லாதங்கிற மாதிரி அப்படியே அமைதியா வர அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, உடனே விஜயா இருந்துகிட்டு, டேய் இப்போ எதுக்காகடா என் மருமக பேச்சுக்கு போய்கிட்டு இருக்க? அவ பேரு ரோகிணி, தேவையில்லாத கல்யாணின்னு வேற ஒரு பேரை எதுக்கு வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? என்னங்க என்னங்க இவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிக்கிட்டு இருக்க, வெயிட் வெயிட், கொஞ்ச நேரத்துல உண்மை என்னன்னு தெரியும். என்ன பார்லரம்மா, உன் பேர் கல்யாணி தானே? ஆமா, இந்த வீட்டுல எல்லாருக்கும் ரோகிணின்னு தான் உன் பேர் தெரியும் அப்படின்னு முத்து பேசிக்கிட்டு இருக்க. என்னங்க உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? இப்போ எதுக்காக வந்து ரோகிணிய அவங்க சொன்ன மாதிரி கல்யாணின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீனா, உனக்கும் புரியலல்ல? இதோ கொஞ்ச நேரத்துல புரியும். சார், உள்ள வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குரல் கொடுக்க, கிறிஷோட பெரியப்பாவும் பெரியமாவும் உள்ள வர்றத பார்த்ததும் இங்க ரோகிணிக்கோ அப்படியே அதிர்ச்சியா இருக்கு. உடனே இங்க ரோகிணி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முத்து கிட்ட போய், முத்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்படி வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவோட கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு போக, முத்து கிட்ட போய் இங்க ரோகிணி இருந்துகிட்டு, முத்து என்னை மன்னிச்சிருங்க முத்து, நான் யாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களே எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. தயவு செஞ்சு உங்க காலில் கூட விழுந்து கேட்டுக்கிறேன். உள்ள வந்து எதுவும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் அப்புறமா தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போதான் அத்தையே என்ன தன்னோட மருமகன் சொல்லி அவங்க வாய் நிறைய கூப்பிடுறாங்க. இப்படி இந்த விஷயத்த நீங்கள் பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட காலில் விழுந்து இங்கே ரோகிணி பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே முத்து இருந்துக்கிட்டு, அடைச்சி பார்லரம்மா, நீ இப்படி ஒரு கேவலமானவளா இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கிறிஷின்னு ஒரு குழந்தை இருக்க விஷயத்த நீ முன்னாடியே மனோஜ் கிட்டயும் எங்க கிட்டயும் சொல்லியிருந்தா நாங்க உன்னை தாராளமா ஏத்துக்கிட்டு இருப்போம். பாவம், அந்த குழந்தைய இப்படி அனாதையாக்கி நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கியே. நீ எல்லாம் பொம்பளை தானா? உன்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன், உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து வேக வேகமா உள்ள வந்து, அம்மா இப்ப சொல்றேன், இதோ இருக்காங்களே இவங்க வேற யாரும் கிடையாது. கல்யாணிங்கிற பேர்ல ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்க இந்த பார்லர் அம்மாவோட முதல் புருஷனோட அண்ணா அண்ணி தான் இவங்க. இந்த பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம மனோஜ் தான் 2வது புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, இதை கேட்டதும் விஜயாவுக்கோ அதிர்ச்சியா இருக்கு. என்னங்க இவன் என்னங்க பைத்திய மாதிரி உலஞ்சிக்கிட்டு இருக்கான்? ஏய், என்னடா உனக்கு பிரச்சனை? ஆமா, நீங்க யாரு? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்திருக்கவங்க கிட்ட கோபமா பேச, ஆமா மேடம், முத்து தம்பி சொல்றது எல்லாமே உண்மைதான். இந்த பொண்ணு என் தம்பியோட பொண்டாட்டி தான். இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த மீனா இருந்துகிட்டு, என்னங்க என்னங்க இது, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அட ஆமா மீனா, எனக்கே இந்த விஷயத்த கேட்கும்போது அதிர்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. என்னடா இது, எப்பவும் இல்லாம பார்லர்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கே, அதுவும் இல்லாம இவங்களை எதுக்காக பார்த்துட்டு போனோம்னு அங்கேயும் எனக்கு சந்தேகமா இருந்தது. இவங்க கிட்ட கேட்கும்போது தான் எல்லா உண்மையும் ஒன்று விடாம புட்டு புட்டு வைக்கிறாங்க. என்ன பார்லரம்மா, இன்னமும் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? மாட்டிக்கிட்டோமோன்னு பயந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட முத்து கேட்க, ரோகிணியோ அங்க இருந்து வந்தவங்க கிட்ட முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களை மன்னிச்சிடுமா, என் தம்பி இறந்ததுக்கு அப்புறம் நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுல கூட எங்களுக்கு எந்த கோவமும் இல்லை. ஆனா கிருஷ்ண அனாதையா விட்டுட்ட பத்தியா, அதுலதான் எங்களுக்கு கோவம் வந்தது. அதனாலதான் அந்த குழந்தை அனாதையா ஆகக்கூடாதுங்கிறதுனாலதான் நாங்களே வந்து உண்மையை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நாங்க வரோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருந்த கிறிஷோட பெரியமாவும் பெரியப்பாவும் வீட்டை விட்டு வெளியே போக, இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பத்திரகாளியா நின்று முறைச்சிக்கிட்டு இருக்காங்க விஜயா. உடனே அண்ணாமலையோ, என்ன ரோகிணி இதெல்லாம், இப்படி ஒரு கல்யாணம் ஏற்கனவே நடந்திருக்குன்னு ஏன் எங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, அது வந்து அங்கிள். ஏய் பேசாத, வாய முடிக்கிட்டு அமைதியாரு. டே முத்து, முதல்ல மனோஜுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லு. ஏய், இன்னும் என்னடி மாமா நோமானிக்குன்னு நீ என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னமோ உன் அப்பா மலேசியால இருக்கான்னு ஒரு பொய்ய சொன்னேன், அதுக்கப்புறம் போனா போதுன்னு விட்டு கொடுத்தேன். இப்போ உனக்குன்னு ஒரு கல்யாணமாகி ஏற்கனவே குழந்தைய இருக்கு. ஏண்டி இன்னமும் என்ன தாண்டி சொல்லி சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்தி மறைச்சிக்கிட்டு இருக்க போற? நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானா? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட கழுத்தை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து விஜயா வெளியே விட, அங்க இருந்த அண்ணாமலையோ, விஜயா எதுவா இருந்தாலும் மனோஜ் வரட்டும் பேசிக்கலாம், பேசாம நீங்க அமைதியா இருங்க, இப்பேற்பட்ட கேடு கெட்டவ இந்த குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோபத்தோட அங்க ரோகிணியை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க.